சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோளான ஜூபிட்டரை ஆய்வு செய்ய விண்கலம் அனுப்பப்படுகிறது. அறிகுறித்த தகவல்களை வரைகலையின் மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். நமது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு தனித்துவம் அப்படின்றது இருக்கு. அந்த வகையில வியாழன் கோளை ஆய்வு செய்வதற்காக ஜூஸ் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட இருக்கு. இந்த வியாழனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோள் அப்படின்னு பார்த்தா அது வியாழன் தான். வியாழன்ல ஒரு நாள் அப்படின்றது 10 மணி நேரம் தான். அதாவது பூமியில ஒரு நாள் 24 மணி நேரம், வியாழன்ல அது 10 மணி நேரம் தான். இந்த வியாழன் கோளை ஆய்வு செய்வதற்காக தான் ஜூஸ் அப்படின்ற செயற்கைக்கோள் செலுத்த போறாங்க. இந்த விண்கலத்துக்கு ஏன் ஜூஸ் அப்படின்னு பெயர் வந்ததுன்னு பார்த்தா, ஜூபிட்டர் ஐசி மூன்ஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற வார்த்தையுடைய சுருக்கம் தான் ஜூஸ் அப்படின்ற பெயர் வருவதற்கான காரணம். ஏப்ரல் 13ஆம் தேதி இந்த ஜூஸ் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட இருக்கு. அதாவது ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தான் நாசா மாதிரியான இதுவும் ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு அமைப்பு தான். இந்த அமைப்பு மூலமா தான் இந்த ஜூஸ் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவ போறாங்க. இந்த விண்கலம் என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இதனுடைய டிராவலே மிகப்பெரிய சேலஞ்சஸ். அதாவது 88 கோடி கிலோமீட்டர் டிராவல் செஞ்சு 8 ஆண்டு பயணம் செய்து வியாழன் கோளை இது அடைய போகும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதாவது 2031 திட்டமிட்ட இலக்கை நோக்கி செல்லும். அதாவது வியாழன்ல மொத்தம் 75 துணைக்கோள்கள் இருக்கு. பூமிக்கு எப்படி ஒரே ஒரு துணைக்கோளாக நிலா இருக்கோ, அதே மாதிரி வியாழனுக்கு 75 துணைக்கோள்கள் இருக்கு. அந்த துணைக்கோள்கள் இருக்கக்கூடிய கலிஸ்டோ, ஈரோப்பா, கேனிமிட் இந்த துணைக்கோள்களை தான் இந்த ஜூஸ் அப்படின்ற செயற்கைக்கோள் ஆய்வு செய்ய போகுது. இந்த ஆய்வு அப்படின்றது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பூமியில உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. குறிப்பா நீர், அதற்கேற்ற சீதோஷ நிலையை தான். அதே மாதிரி வியாழன் இருக்கக்கூடிய துணைக்கோள்கள்ல இது மாதிரியான சூழ்நிலை இருக்கா, குறிப்பா தண்ணி இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த ஜூஸ் செயற்கைக்கோள் அப்படின்றது அனுப்ப போறாங்க. அதாவது 13,000 கோடி ரூபாய் செலவில் இந்த ஜூஸ் செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதிநவீன உபகரணங்கள், அதாவது ஒரு அடர்ந்த பனிமூட்டத்தை ஊடுருவி பார்க்கக்கூடிய திறன் பெற்ற கேமராக்கள் எல்லாம் இதுல பொறுத்துறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10 விதமான டேட்டா, அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் என்ன, தண்ணி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, இருந்ததா, இது மாதிரியான நிறைய டேட்டாஸை அதை கன்சால்டேட் பண்ணி அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மனுஷனுடைய தேவை அப்படின்னு பார்க்கும்போது, பூமியில அவனுக்கு நிறைய விஷயங்கள், இயற்கை வளங்கள் இருக்கு. ஆனா இது வருங்காலத்துக்கு போதுமா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அதன் காரணமா தான் ஏற்கனவே செவ்வாய் கிரகத்தை நோக்கி நம்மளுடைய பயணம் அப்படின்றது இருந்தது. இப்ப வியாழன் வரைக்கும் அது நின்று இருக்கு. அடுத்து வருவது சொல்லதிகாரம். இணைந்தீர்களது